இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். மேஷ ராசி நேயர்களே, தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்துச் செல்லவும். திடீர் பயணங்களால் சோர்வு ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்பு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். கடக ராசி நேயர்களே, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் முடியும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். துலா ராசி நேயர்களே, அரசு காரியங்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும். நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும். இறைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் வந்து செல்லும். உணவு விஷயங்களில் கவனம் தேவை. வேலையாட்களின் ஒத்துழைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, எந்த செயலிலும் திட்டமிட்டுச் செயல்படவும். வியாபாரப் போட்டிகளை வெற்றிகரமாகச் சமாளிப்பீர்கள். பயணங்களால் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, எந்த செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பணியிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மீன ராசி நேயர்களே, பணி நிமித்தமான அலைச்சல்கள் குறையும். அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமை தேவை. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.